சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் இந்த ஆண்டு சென்னைக்கு வந்துள்ள பட்டாசுகளின் புது வரவுகள் என்ன என்பதை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பட்டாசு விற்பனை என்பது தீவுத்திடலில் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக அந்த தீவுத்திடலை பொறுத்த மட்டில் ஆண்டுதோறும் சிவகாசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நேரடியாக வருகை தந்து சிவகாசி விலைக்கே இங்கே பட்டாசுகளை விற்பனை செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆண்டுதோறும் 100 முதல் 100 கடைகள் வரைக்கும் போடப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு 60 கடைகள் வரையும் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் தீவுத்திடலில் 30 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டு 30 கடைகள் பல்வேறு பகுதிகளில் போடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. காரணம், பொதுமக்கள் மத்தியில் அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய அந்த பட்டாசு வெடிக்கும் பணிகள் என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. ஆர்வம் குறைந்ததன் காரணமாக தற்போது இந்த பட்டாசு கடைகளுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த பட்டாசு கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தீவுத்திடலை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் குறைந்தபட்சம் 50 ரூபாயில் தொடங்கி 14,000 வரைக்கும் பட்டாசுகள், வித்தியாசமான பட்டாசுகள் இங்கே விற்பனைக்கு வருகை தந்திருக்கிறது. இந்த ஆண்டு புது வரவாக கதாயுதம், சிலிண்டர், சைரன், ஹெலிகாப்டர், கிட்டார், மயில் தொகை போன்ற பல்வேறு ஃபேன்சி ஐட்டங்கள் கொண்ட அந்த பட்டாசு வகைகள் வருகை தந்திருக்கிறது. காந்தாரா படம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காந்தாரா பெயரில் வானத்தில் சென்று வான வேடிக்கை செய்யக்கூடிய ஒரு பட்டாசு வகையும் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதேபோல் கிஃப்ட் பாக்ஸ்களை பொறுத்த மட்டில் 16 பெட்டிகள் அடங்கிய தொகுப்பு 250 ரூபாயில் தொடங்கியிருக்கிறது. அதேபோல் 75 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு 2,800 ரூபாய்க்கும் வரை விற்பனை செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது. 50% பட்டாசு விற்பனை வந்து கிஃப்ட் பாக்ஸ்கள் தான் விற்பனையாவதால் சென்னையில் அந்த பட்டாசு விற்பனையை பொறுத்த மட்டில் கிஃப்ட் பாக்ஸ்கள் பெருவாரியாக இங்கே விற்பனைக்காக வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. சிவகாசிக்கு நேரடியாக சென்று அதிக செலவு செய்து நேர விரயம் செய்ய முடியாத சூழலில் பலருக்கும் இங்கே சிவகாசி விலைக்கே இங்கே இருக்கக்கூடிய பட்டாசுகளை விற்பனை செய்வதற்காக இது போன்ற பட்டாசு கடைகள் வந்து அமைக்கப்பட்டிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பட்டாசு விற்பனையாளர்கள் தகவல்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பசுமை பட்டாசுகள், அதாவது அரசு சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் பசுமை பட்டாசு விற்பனை என்பது இங்கே ஏராளமாக வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாதுகாப்பை பொறுத்த மட்டில் தீயணைப்பு வாகனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பாதுகாப்பு காரணங்களுக்காக மண், தண்ணீர் உள்ளிட்டவைகளும் இங்கே வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்று முதல் நாள் என்பதன் காரணமாக இன்று காலையில் மக்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாகவே இருந்து வருகிறது. ஆனால் தீபாவளி நெருங்க வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்முடைய விற்பனை பிரதிநிதி ஒருவர் இருக்கிறார், கேள்விகளை முன்வைக்கலாம். சார் சொல்லுங்கள், இன்னிலேருந்து இந்த பட்டாசு விற்பனை தீவுத்திடலில் தொடங்கியிருக்கிறீங்க. சென்னையை பொறுத்த மட்டில் இந்த தீவுத்திடல் பட்டாசு விற்பனை கண்காட்சின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த வருஷம் என்னென்ன புது ஐட்டங்கள்லாம் வந்திருக்கு சார்? சார், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக நிறைய பசுமை பட்டாசுகளும், ஸோ அது இல்லாமல் வந்து மக்களுக்கு சிறுவர்களுக்கு தேவையான 14 முதல் 50,000 அதுக்கும் மேல் லட்சம் கணக்கில் பட்டாசுகள் இருக்கிறது. புதுசாக பார்த்தீங்கன்னா காந்தாரா மூவி வந்திருக்கு. இப்போது அதில் வந்து 30 ஷாட்டு, ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் குழந்தைங்களை கவரணும், ட்ரோனு, அதே மாதிரி வந்து ஹெலிகாப்டரு, ஸோ மினியன்ஸு, ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து நிறைய வெரைட்டி பட்டாசுகளும் இருக்குது. ஸ்டாண்டர்டு, வனிதா, ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குது, ஃபேன்சி ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிலேருந்து தான் நாங்கள் தொங்கியிருக்கோம். இந்த வருஷம் பட்டாசு வந்து நல்லா விற்பனை ஆகணும்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி நல்லபடியாக விற்பனை ஆகும். தேங்க்ஸ். மூலதன செலவுகள் அதிகரித்ததுனால சிவகாசிலேயே வந்து பட்டாசுகளுடைய விலை வந்து உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு சார் சென்ற ஆண்டோட ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பட்டாசு விலை வந்து உயர்ந்திருக்கதா நினைக்கிறீங்க? ஆமாம் சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி வந்து இது ஜிஎஸ்டி எல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பண்ணது பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டாசுக்கு அந்த இதுலாம் இல்லை, அதர் அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க தவிர பட்டாசு விலையில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. எங்களுக்கு இந்த வாட்டி என்ன இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே தான் லாஸ்ட் டைம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து மூலப்பொருட்கள் விலை அதிகமானதுனால நாங்கள் வந்து அதனால் பட்டாசு இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, மக்கள் பயன்படணுன்றதுக்காக போன வாட்டி என்ன இது பண்ணமோ அதே தான், மூலதன பொருள் ஏறினாலும் நாங்கள் அதே ரேட்டில் மட்டும்தான் இது பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இதுவும் இல்லை. எல்லாம் வாங்க, நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். தரமான பட்டாசுகள் நம்மக்கிட்ட இருக்குது. கடை நம்பர் 5, 6 வாங்க.
ஆண்டுதோறும் மூலதன பொருட்களுடைய விலை அதிகரிப்பதால் சிவகாசியில் பட்டாசுகளுடைய விலையும் அதிகரித்து வருகிறது. பட்டாசுகள் விலை நாள்தோறும் உயர்ந்து வருவதன் காரணமாக அரசு விதித்திருக்கக்கூடிய பல்வேறு கட்டுப்பாடுகள் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் இந்த பட்டாசு வாங்கக்கூடிய ஆர்வம் என்பது சரிந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இதன் காரணமாகத்தான் தீவுத்திடலை பொறுத்த மட்டில் பெருவாரியான மக்கள் இங்கே விருப்பப்பட்டு பட்டாசு வகைகளை வாங்குவாங்க. இதன் காரணமாக விற்பனையாளர்களும் ஒரு 100 கடைகள் வரைக்கும் போட்டிருந்தாங்க. கடந்த காலங்கள்லாம் சென்ற ஆண்டு பார்த்தோம் என்றால் அது 60ஆக குறைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த ஆண்டு 30ஆக குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பொதுமக்கள் இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கிறது தீபாவளி பண்டிகைக்கு. பெருவாரியாக வருகை தந்து அந்த பட்டாசு வகைகளை விரும்பி வாங்கி தங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கேற்றாற் போன்று பல்வேறு ஃபேன்சி பட்டாசுகள் முதல் குழந்தைகள் விரும்பி வெடிக்கக்கூடிய அந்த புது வகையான பட்டாசுகள் வரை அனைத்து வகையான பட்டாசுகளும் இங்கே வரவழைக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் செய்தியாளர் தாயுமானவன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.